பல சர்டிபிகேட் கோர்ஸ்களை பல வெளிநாடு யூனிவர்சிட்டிகளிலிருந்து பெற்றுள்ளார். இவர் ஈசிஆர் பாலவாக்கத்தில் சுவாபிமான் ஹோலிஸ்டிக் சொல்யூஷன் ஃபார் ஆட்டிசம் என்ற நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சிறந்த மருத்துவருக்கான விருதை 2012 இவருக்கு வழங்கியுள்ளது. பல மருத்துவ கருத்தரங்கள், ஆய்வுகள், கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார். அது போல பத்திரிகை, தொலைக்காட்சியில் ஆட்டிசம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இந்த மருத்துவ முறைகளை, இந்திய மருத்துவ முறைகளை கொண்டு வெற்றிகரமாக பல குழந்தைகள் வாழ்க்கையை சீராக வாழ வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். ஆட்டிசம் என்பது ஒரு மூளை வளர்ச்சி குறையுள்ள பாதிப்பால் ஏற்படுவதில்லை. இது பல குறிகுணங்கள் கலந்த ஒரு நிலை. ஒரு குழந்தை போல் மற்றொரு குழந்தை இருக்காது. சுவாபிமான் நிறுவனம் இந்த குழந்தைகளுக்காக சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று டாக்டர் பார்த்திபன் ஆட்டிசம் ஸ்பெக்டர் டிசார்டர்ஸ் பற்றியும், அந்த குழந்தைகளை எப்படி அவர்கள் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றியும், மருந்துகள் பற்றியும், உணவு முறைகளை பற்றியும் விளக்குவார். உங்களுக்கு எழும் சந்தேகங்களை நிகழ்ச்சியின் இறுதியில் அவரிடம் கேட்கலாம். அவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி முகவரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்று நம்மிடம் இணைய முடியாதவர்கள் அவர்கள் நண்பர்களுக்கு இந்த யூடியூப் லிங்கை ஷேர் செய்யுங்கள். நன்றி. இப்பொழுது டாக்டர் பார்த்திபன் நம்மிடையே பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு அருமையான இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி மேடம். இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் செய்யும் சிடிஎம்ஆருக்கும் ஏடிஎம்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டிசம், மீன்ஸ் அண்ட் மெஷர்ஸ்னா எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எஃபெக்டிவா அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆட்டிசம் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு புரிஞ்ச டாபிக் தான். நம்ம எல்லாருமே கேள்விப்படுறோம் இந்த கண்டிஷனை பத்தி. இது பேசிக்கா வந்து ஒரு குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு டிசார்டர். இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ டிசார்டர். இந்த பிரசன்டேஷன்ல வந்து நம்ம இந்த 4 விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒன்று வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஏஎஸ்டி. ஆட்டிசம் நம்ம we don't say separately as autism, we call it as ASD, autism spectrum disorder, because of its different permutations and combinations. நம்ம இன்சிடென்ட்ஸ் அது எவ்வளவு பேரை பாதிக்குது குழந்தைகள்ல அப்படிங்கிறது, அதோட இம்பாக்ட் என்ன சொசைட்டிலையும் வீட்லயும் நாட்டிலையும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அப்பதான் நமக்கு தெரியும் அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. அது ஏன் வருது, அது வந்த பிறகு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கும், அதோட கோமாபிலிட்டிஸ் என்ன, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, அதை நம்ம பார்க்கணும். இப்போ நோயை பத்தி நல்லா தெரிஞ்ச பிறகு அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், அதுக்கான வைத்திய முறைகள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ், தெரப்பீஸ். மேம் சொல்லியிருந்தாங்க டயட் பத்தி நம்ம நிறைய பேசணும் அப்படின்ட்டு, அதை பத்திலாம் நம்ம வந்து பார்க்கலாம். தென் வே ஃபார்வர்ட் இன் ஜென்ரல் இதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஆட்டிசம் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் நான் வந்து ஆட்டிசம் பத்தி நான் ரொம்ப சொல்ல போறது இல்லை. நான் டைரக்டா ஒரு 12-13 ஸ்லைட்ஸ்ல ஸ்கிப் பண்ண போறேன். இப்போ ஜென்ரலா இப்போ ஆட்டிசம்ல எப்போ இந்த வேர்டு வந்து காயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as early as 1943. 1943, we all know it's a time where the Second World War was happening in its peak. இது ரெண்டு பேருமே ஆஸ்திரியன். லியோ கேனர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஹான்ஸ் ஆஸ்பர்ஜர் சயின்டிஸ்ட். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 1943-1944 பக்கமா வந்து ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனோட ரிசர்ச் பண்ணி, இந்த குழந்தைங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க, இவங்களுக்கு கொஞ்சம் சரியா பேச்சு வர மாட்டேங்குது, புரிஞ்சுக்கிற திறன் வேற மாதிரி இருக்கு, அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், நிறைய நடத்தைகள், பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரெண்டு பேருமே தனித்தனியா வந்து சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து இவர் பர்சிக்யூட்டட் முன்னாடி, அப்புறமா வந்து வேற நாட்டுல போய் அவங்களோட சயின்டிஸ்ட் அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ண முடிஞ்சது. அப்புறம் பார்க்கும்போது இது எல்லாமே ஒரே மாதிரி கண்டிஷனா இருக்கு. முதல்ல வந்து கேனர் கண்டுபிடிச்சது கேனர் சிண்ட்ரோம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஹான்ஸ் ஆஸ்பர்ஜர் சொன்னது வந்து ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம்னு இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எல்லாமே வந்து DSM-5 கிரைட்டீரியா நம்ம ஃபார்ம் பண்ண பிறகு எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் ASD, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். ஸோ ஜென்ரலாக ஏஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரையட்ஸ் ஆஃப் ஆட்டிசம் அப்படின்னு 3 விதமான குறிகுணங்கள், குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் இன் 3 ஏரியாஸ் நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து தே கம்யூனிகேட் வெரி டிஃப்ரெண்ட்லி. மோஸ்ட் ஆஃப் தெம் டோ நாட் கம்யூனிகேட் அட் ஆல். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு இருக்கும், ஆனால் பேச்சை பயன்படுத்த தெரியாது. சில பேருக்கு பேச்சே இருக்காது. அப்புறம் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன், பழகும் திறன், தன் பியர் குரூப் இன்ட்ராக்ஷன் நம்ம சொல்லுவோம். தன் வயது ஒத்த பிள்ளைங்களோட பழகிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களால வந்து ஒரு உறவை ஏற்படுத்திக்க முடியாது தன் வயது ஒத்த பிள்ளைங்களோட. பெரியவங்களோட தே ஸ்லைட்லி பெட்டர் இன் மிங்கிலிங் வித் தெம். அப்புறம் பிஹேவியர்னு பார்க்கும்போது ரிப்பீட்டேட்டிவ்,
இப்போ ஒரு ஒரு பென்சில் கொடுத்தா அதை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி அது மாதிரி வந்து ஒரு செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்யறது, ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் அண்ட் ஹால்மார்க் ஃபீச்சர் ஆஃப் ஆட்டிசம். அப்புறம் பேட்டர்ன்ஸ், ஸ்டீரியோடைப்டு பேட்டர்ன்ஸ். இப்போ ஒரே மாதிரி பேசுறது, இப்போ ஸ்விட்ச் இருந்ததுன்னா எல்லா ஸ்விட்சும் ஒரே மாதிரி ஆன்ல இருக்கணும், எல்லாமே ஒரே மாதிரி ஆஃப்ல இருக்கணும். ஒரு காட்ல ஒரு மேட்ரஸ் இருந்தால் எல்லாமே ஈவனா இருக்கணும் சைட்ல. ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு பாட்டு பிடிச்சா ஒரு பாட்டே திரும்ப திரும்ப ரொம்ப நேரம் கேட்கறது, ஒரே விதமான உணவுகளையே அதிகமா விரும்புறது, மற்ற உணவுகளை வந்து தவிர்க்கிறது. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர்ஸ் வந்து ஈஸியா பார்க்க முடியும் குழந்தைங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வயசுல இருந்து 3 வயசுக்குள்ளார வந்துடும். ஸோ த ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் ஆட்டிசம் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, நவ் வி ஹேவ் டூல்ஸ் டு டயக்னோஸ் தம் ஆஸ் ஏர்லி ஆஸ் 6 months. 6 மாசத்துல இருந்தே 1 வருஷத்துக்குள்ளாரே எம்சாட், மாடிஃபைடு செக்லிஸ்ட் ஃபார் ஆட்டிஸ்டிக் டாட்லர்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி தவறுனா கூட ஒரு 3 வயசுல தாராளமா கண்டுபிடிச்சிடலாம். அப்படியும் தவறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போற வயசுல ஒரு எல்கேஜி இல்ல கிண்டர் கார்டன் அட்மிஷன் வயசுல டெஃபினட்டா டீச்சர்ஸ் அங்க இருக்கிற கேர் கிவர்ஸ் பார்த்து நமக்கு சொல்லிடுவாங்க, குழந்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ தென் they'll go to the doctor. Very rarely, I would say less than 5% of individuals in the autism spectrum, they get diagnosis very late after the age of 7. That's a very, very small percentage. ஸோ இது எவ்வளவு பேருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 1ல இருந்து 55 பேர்ல ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 2% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் இஸ் ஆட்டிஸ்டிக். அதுதான் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆட்டிசம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஐசோலேஷன். இப்போ ஒருத்தருக்கு ஆட்டிசம் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன். தட்ஸ் வெரி அன்காமன். ஸோ என்ன அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேரோட வந்து இன்டெலெக்சுவல் இம்பேர்மெண்ட், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி நம்ம எப்படி சொல்றோம். ஏர்லியர் பீப்புள் யூஸ் டு கால் இட் அஸ் மென்டல் ரிட்டார்டேஷன், நவ் வி கால் இட் அஸ் ஐடி, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. ஸோ அது வந்து மோஸ்ட்லி கொமாபிலிட்டியா இருக்கும். அப்புறம் மற்ற ரேர் டிசார்டர்ஸ் லைக் ஃபினைல்கிட்டோனியூரியா, கியூரெட் சிண்ட்ரோம், லிப்போஃபஸ்டினோசிஸ், நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ், ட்ரைசோமி 21, டவுன் சிண்ட்ரோம், அதெல்லாம் கூட கோமோபிலிட்டியா இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான சிம்டம். இந்த சீஷர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1/3, 3ல ஒரு குழந்தை ஆட்டிசம்ல வந்து இருக்கும். மோஸ்ட்லி டீனேஜ்ல தான் நம்ம வரும். 10ல இருந்து ஒரு 18-19 வயசு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நியூரலாஜிக்கல் சாஃப்ட் சைன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். லைட்டா கணைக்கிறது, ஒரு இருமுறது, ஒரு சத்தம் கொடுக்கறது, அந்த மாதிரி நியூரலாஜிக்கல் சாஃப்ட் சைன்ஸ் வெரி காமன். ஸோ எந்த நாட்டில் வந்து ஆட்டிசம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் லைக் ஜப்பான், தாய்லாந்து, வியட்நாம், அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து பார்க்கும்போது யூகேல ரொம்ப அதிகமா இருக்கு. யூஎஸ்லயுமே ஆல்மோஸ்ட் 1 in 50 these days. We don't have pan-Indian statistics, but people say approximately 1 in 77 in India is autistic. So this picture, as this picture says, it is 1 in 68 in India. It's more common in boys than in the girls. We don't know why. ஸோ இப்போ ஆட்டிசம் குழந்தைங்க இப்போ எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியும். அவங்க பேச நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிலே ஆர் லேக் ஆஃப் சோஷியல் ஸ்போக்கன் லாங்குவேஜ். பேச மாட்டாங்க மோஸ்ட்லி. பேசினா கூட ரொம்ப வித்தியாசமா பேசுவாங்க. என்ன மாதிரி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பேரட் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சொன்னதை திரும்ப சொல்றது. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்களும் திரும்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லாம, நல்லா இல்லைன்னு சொல்லாம, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அவங்களும் திரும்பி கேட்பாங்க. பேரட் டாக்கிங், எக்கோலேலியா அப்படின்னு மெடிக்கல் டேர்ம். அப்புறம் சில வார்த்தைகள் வந்து ஸ்டைல், சின்டாக்ஸ், கிராமர் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். அதனால அவங்களே அந்த சில உச்சரிப்பை வந்து ரொம்ப எளிமையாக்கிப்பாங்க. இப்போ சப்பாத்தி அப்படின்னா அப்பாத்திம்பாங்க, கீபோர்டுனா ஈபோர்டு அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி எளிமையா புது புது வார்த்தைகளை வந்து கிரியேட். இட்ஸ் கால்ட் அஸ் நியோலாஜிசம் அப்படின்னு. ஓகே, இப்போ ஆஸ் அ மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஹவு கேன் வி ஹெல்ப் திஸ் particular community of people அப்படின்னு பார்க்கும்போது our work starts from here. See here you can see in the center there are 3 big rounds, right? So one is blue, one is yellow, and one is light pink. So social impairment, repetitive behaviors, repetitive restricted interest, speech and communication deficits. இந்த மூணும் தான் மெயின் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆட்டிசம். எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய பிரச்சனை. ஆனா அதனால வந்து பெரிய பாதிப்பு இல்லை. எதனால பெரிய பாதிப்பு வருதுன்னு பாத்தீங்கன்னா, the comorbidities. ஸோ நீங்க நிறைய கூட குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா? எக்ரெஷன், ஏடிஹெச்டி, ஆங்ஸைட்டி. ஆட்டிசமோட இன்னொரு ஓடை வந்து ஆங்ஸைட்டி. எப்பவுமே ஒரு பதட்டத்திலேயே இருப்பாங்க. ஏற்கனவே பார்த்தோம், அவங்க செஞ்சதே திரும்ப திரும்ப செய்வாங்க. ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு. இது மட்டும்தான் வெளியில தெரிகிற பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே அந்த குழந்தை பேசினா பேசலன்னு நமக்கு தெரியும்.
குழந்தை குதிச்சுக்கிட்டு ஒரு ஃபிளாப்பிங், ஹேண்ட் ஃபிளாப்பிங் பண்ணிட்டு ஒரு டேங்லிங் பண்ணிட்டு இருக்கும். ஸோ வி கேன் சி இதெல்லாம் த்ரூ நேக்கட் ஐ. பட் சில விஷயங்கள் வி கேன் நாட் சி. ஸோ தட் இஸ் வேர் லைக் தே நீட் மோர் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் தெரபியூட்டிக் சப்போர்ட். அது என்னது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், இன்சோம்னியா இருக்கும், ரொம்ப வெரி ஹாரிபிள் டைம் ஷெட்யூல் இந்த ஸ்லீப் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, இம்யூன் டிஸ்ஃபங்க்ஷன் இஸ் வெரி வெரி காமன் இன் தம். ஸோ ஃப்ரீக்வெண்ட் கோல்ட் கேச்சிங், ஃபீவர் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இஇஜி அப்நார்மாலிட்டிஸ். ஸோ சில பேருக்கு வெளியில சீஷர்ஸ் பெருசா வராது, ஆனால் இஇஜி பார்க்கும்போது அப்நார்மாலிட்டிஸ் கேன் பி ரெக்கார்டட். ஸோ வி கால் தம் அஸ் சைலண்ட் சீஷர்ஸ் ஆர் சப்கிளினிக்கல் சீஷர்ஸ். அதுதான் நிறைய பேருக்கு அக்ரஷனுக்குலாம் காரணமாகவே இருக்கும். ஸோ இஃப் யூ கேன் ட்ரீட் தட் எபிலெப்சி, then you can see that child is really calming down. அது ரொம்ப சாதாரணமாக பார்க்கலாம். So we Siddha physicians, we believe in this concept called as gut-brain relationship. So வயிற்றுக்கும் மூளைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இசை மாந்தம், கணம், வலிப்பு, சன்னி அந்த ஆர்டர்ல தான் சித்தாவோட நோய் நிலைகளை நம்ம ஆட்டிசமோட பொறுத்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வயர்ல தான் அதோட பேத்தாலஜி இஸ் பிகினிங், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்சஸ். ஸோ இந்த வயிறு சம்பந்தமா மாந்தம், கான்ஸ்டிபேஷன், சரியாமை, ஆசிடிட்டி, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இஸ் வெரி காமன். We say GERD அப்படின்னு, gastroesophageal reflux disease அப்படின்னா that is very very common in autism. And IBD ரொம்ப காமனா இருக்கும், that is called as autistic enterocolitis அப்படின்னு. ஸோ இது மாதிரி அசோசியேட்டட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நம்ம நல்லபடியா ரொம்ப எளிமையா ட்ரீட் பண்ணும்போது you can see a phenomenal changes in their behavior and their functioning. ஸோ என்ன காரணம் அப்படின்னா we just don't know. We don't know what causes autism. People said vaccines and that has been ruled out. Vaccines காரணம் இல்லை அப்படின்னு. And there are so many reasons. People said like bad parenting, very cold mothers நல்லா வளர்க்கல, நல்லா கொடுத்தாங்க. Very very old theories that has been dismantled. ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அக்ரி பண்ணிக்கிற காரணம் ரெண்டு தான். ஒன்று genetic loads the gun. ஸோ ஜெனட்டிக் காஸ் ரொம்ப இருக்கு ஆட்டிசம். and environment triggers it. என்விரான்மெண்டல் காஸ், இது ரெண்டுமே காம்பினேஷன் ஆஃப் ஜெனடிக் அண்ட் என்விரான்மெண்டல் காசஸ் தான் ஆட்டிசம் காஸ் பண்ணது. அந்த அளவுக்கு தான் இப்போ நமக்கு தெரியும் அதோட ரீசன் பத்தி. பட் ஜென்ரலா மெட்டர்னல் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் for any childhood developmental disorders, but particularly for autism. And maternal inflammation, maternal obesity, intrauterine stress, prenatal brain development postnatal போறதுக்குள்ளார நிறைய காசஸ் பெரிநாட்டல் டிப்ரெஷன், ஜெனடிக் வல்னரபிலிட்டி, போஸ்ட்நாட்டல் இன்சல்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ மதரோட ஹெல்த் எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு இதை தவிர்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் டு பிரிங் இட் பிகாஸ் பீப்புள் யூசுவலி டோன்ட் டாக் அபவுட் திஸ் பாயிண்ட். தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு பிரிங் இட். ஓகே, சில ஃபேக்ட்ஸ் இருக்கும் இப்போ ஆட்டிசம் பத்தி. நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டிசம் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, அப்படி இல்லை. நம்ம 100 பேர் இருந்தாலும் ஒரு 4 பேர் தான் நம்ம அறிவாளியா இருப்போம் இல்லையா, நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலா தான் இருக்கும். அந்த மாதிரி ஆட்டிசம் கம்யூனிட்டிலையும் 100 பேர்ல 2-3 பேர் தான் சாவன்ட்னு சொல்லுவோம், பெரிய பேரறிவாளர்களா இருப்பாங்க. நாட் ஆல். ஸோ எவ்ரிபடி ஹேவ் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ், சம் பீப்புள் ஈவன் ஹேவ் பிலோ ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இட்ஸ் அ மோஸ்ட் டிஃபிகல்ட் டிசபிலிட்டி டு மேனேஜ் ஆர்கியூ அப்படி அதை தெரிஞ்சுக்கணும். அகைன் முன்னாடி பார்த்த மாதிரி it does not exist in isolation. It always have some comorbidities. Autism is not rare. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியாவிலேயே 1-60 பேர் இருக்குது. ஸோ இப்போ ஆட்டிசம் பத்தி இப்போ நிறைய பேர் சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட நிறைய கவலைப்படுது, வளர்ந்த நாடுகள்லாம் ரொம்பவே கவலைப்படுறாங்க. முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the cost to manage such children to support their families is phenomenally high. It's exorbitantly expensive. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது the children needs multifaceted interventions. என்ன மாதிரி மல்டிஃபேசடட்? வெறும் டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ நியூரோலஜிஸ்டோ பார்த்துட்டு இந்த மாத்திரை கொடுங்க சரியாயிடும், that will not work in this case. So you need developmental pediatricians, நம்மள மாதிரி டாக்டர்ஸ், லைக் டாக்டர்ஸ் who can see children holistically. நம்மள மாதிரி டாக்டர்ஸ், அப்புறமா யோகா, ப்ரொடாமினன்ட்லி டயட், நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ், சென்சரி இன்டெகிரேஷன் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், அப்புறம் அரவுண்ட் த கிளாக் பேரண்டிங், எஃபெக்டிவ் பேரண்டிங், ரெஸ்பான்சிபிள் பேரண்டிங். டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1-on-1 தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு தனி விதமான கிளாஸ் ரூம் செட் பண்ண வேண்டியிருக்கும், தனியாக ஸ்கூல் செட் பண்ண வேண்டியிருக்கும். நார்மல் பிளே கிரவுண்ட் மேபி டேஞ்சரஸ் டு தம். ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி பிளே கிரவுண்ட் யூ ஹேவ் டு சூஸ். ஸோ டு மேனேஜ் திஸ் கண்டிஷன் அண்ட் சப்போர்ட் சச் சில்ட்ரன், த காஸ்ட் இஸ் எக்ஸார்பினன்ட்லி எக்ஸ்பென்சிவ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா டேவிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2025 ஆல்மோஸ்ட் $450 பில்லியன் தேவைப்படும் ஆட்டிசம் குழந்தைங்களை சப்போர்ட் பண்றதுக்கு, அவங்க ட்ரெயின் பண்றதுக்கு மட்டும். $450 பில்லியன் ஆல்மோஸ்ட் 1/5 ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி.
கால் பகுதி கிட்டத்தட்ட அவ்வளவு காசு யாருக்கும் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு தான் ஆகணும் டு சப்போர்ட் தம் அண்ட் டு இன்க்ளூட் தம் இன் டு த ப்ரொடக்டிவ் ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஸ்கூல் கரிக்குலம். ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ நியூரோபயாலஜி முன்ன வந்து டாக்டர் பேட்ரிஷியா ரவுடியர்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க தான் வந்து அது வரைக்கும் ஆட்டிசம்னா பேச கஷ்டம், பழக கஷ்டம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஷீஸ் அ ஜெர்மன் டாக்டர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 45 ஆட்டிஸ்டிக் அடல்ட்ஸோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சி சொன்னதெல்லாம் இதெல்லாம் நமக்கு ஆக்டிவேஷன் ஆஃப் கிளையா வந்து இருக்கு, ப்ரோ அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாலிகூல்ஸ் நியூரல் இன்ஃப்ளமேட்டரி பேட்டர்ன் வந்து ரொம்ப கிரானிக். இப்போ என்ன சொல்லலாம், பார்க்கின்சன்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி நியூரல் இன்ஃப்ளமேட்டரி பேட்டர்ன் வந்து ரொம்பவே இன்ஃப்ளமேட்டரியா இருக்குது, டீஜெனரேட்டிவா இருக்கு குழந்தைங்கள்லயும் வந்து சொன்னாங்க. ஆஸ்ட்ரோகிளையோசிஸ் in the cerebellum resting a part of neural loss, even scarring you can see. Pro-apoptotic molecules both in cerebrum and cerebellum. So இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா molecular environment வந்து that favors cell loss. So degeneration is very very easy. ரொம்ப காமனா நியூரல் டீஜெனரேஷன் அந்த கண்டிஷன்ல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டீஜெனரேஷன் எஃபெக்டிவா ஸ்டார்ட் பண்ற தெரப்பியே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸ்டூடெண்ட் வித் ஆட்டிசம்க்கு. இப்போ நியூரோ இமேஜிங் டெக்னிக்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தா என்ன தெரியும்னா ரெடியூஸ்டு சைஸ் ஆஃப் கார்பஸ் கலோசம், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர்ஸ் அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணும் ஒன்றுக்குள்ளும் போது கார்பஸ் கலோசம் மூலம் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அது வந்து இட்ஸ் வெரி வெரி தின் இன் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் இன் த ஸ்பெக்ட்ரம். எஃப்எம்ஆர்ஐ ஸ்டடிஸ் இது சொல்லுது. நம்ம அமெக்டேலா வந்து ரொம்ப டிக்ரீஸ் இன் வால்யூமா நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ் டெவலப்மெண்ட்ல ஒரு ஏர்லியாவே ஒரு டீவியேஷன் வந்து இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ரோபஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஸ் வி see in most of the children. There is a deviation in the development. அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் we will be better positioned to support such children. ஸோ நீங்க பார்க்கலாம், இப்போ லெஃப்ட்ல இருக்கிற ஒரு எம்ஆர்ஐ இமேஜ் வந்து இட் ஷோஸ் டெம்பரரி போல் அப்நார்மாலிட்டி வந்து ரைட்ல இருக்கிறது நியூரோடிபிக்கல் சைல்டு, you know we call the normal childs called as neurotypical. லெஃப்ட்ல வந்து நியூரோ டைவர்ஸ் சைல்டு வித் ஆட்டிசம். நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து சுருங்கி இருக்கு. you can see the atrophy here. இதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ஏடிஹெச்டி, ஸ்லீப் டிசார்டர்ஸ், சீஷர்ஸ், ஆங்ஸைட்டி, செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர், தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, கடிச்சிக்கிறது, சோர்ல போய் முட்டிக்கிறது, தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, இது மாதிரி செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர்ஸும் ரொம்ப ரொம்ப காரணம் அதிகமா இருக்கும். இது எல்லாமே ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். So we can now, this is an even more clear picture where you can see the comorbidities. So dark blue represents the core autistic features. The shady gray, sleep deficits, mood, anxiety, and hyperactivity, and the lighter shades, sleep disorders, OCD, anxiety, mood, ADHD, attention. Attention is like less attention அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தனியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா GI disorders, gastroenterologist disorder, அப்புறம் இம்யூன் டிஸ்ஃபங்க்ஷன், அப்புறம் சீஷர்ஸ். இது மூணுமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். இது மூணுமே நம்ம ட்ரீட் பண்ணும்போது we can see a very good change in their behaviors. இப்போ நம்ம வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். லைக் சில்ட்ரன் 1 இயர்ஸ்ல இருந்து 3 இயர்ஸ் டயக்னோஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஸ்பீச்ல வரும், என்ன மாதிரி பிரச்சனை பழகுறதுல வரும், அதெல்லாம் we could see. So do you feel like a child with autism will be cured when the child grows into an adult with autism? No, it does not. So என்ன பண்ணணும்னா child with autism will grow as an adult with autism. So autism is a lifelong condition. So infrastructure support system has to be created to support them throughout their life. என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்? 18 வயசுக்கு மேல அவங்களுக்கு படிப்பு வேணும், வேலை வேணும், தங்குற இடம் வேணும், வீடு வேணும், அவங்களை பராமரிக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அந்த ஆளு சப்போர்ட் எல்லாமே வேணும். ஸோ ஃபேஸஸ் சிவியரிட்டி ஆஃப் கோமாபிலிட்டி. நம்ம நினைக்கிறோம் ஆட்டிசம்னா ஆட்டிசம் மட்டும் தான் இருக்கும். அவங்களுக்குமே டயபெட்டிஸ் வரும், அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும், அவங்களுக்குமே ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் வரும், பார்க்கின்சன்ஸ் வரும். இது எல்லாமே we have to keep into account when you work with adults with autism. So in this slide it is very clear. You can see medical and other psychiatric comorbidities among adults with ASD is very high. You can see anxiety over 100% high, depression over 100% high, almost 100% high of obesity and sleep disorders, suicide attempts. They'll just lose interest in their life. இதெல்லாம் ரொம்ப காமன். Okay, so as I told you earlier that there is a big cost is involved in this care of such children. வந்து ஒருத்தரால, ஒரு டாக்டராலேயோ, ஒரு டீச்சராலேயோ, ஒரு தெரபிஸ்டாலேயோ cannot help the child with autism effectively. ஸோ அதனால வந்து தெரபிஸ்ட் வேணும், டாக்டர்ஸ் வேணும், டயட்டீஷியன் வேணும், நல்ல பேரண்டிங், நல்ல டீச்சர்ஸ், நல்ல ஸ்கூலோட சப்போர்ட்,
எல்லாமே அவசியம், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ். ஸோ ஆஸ் அ டீம் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, now we know about autism to an extent. So how do we help them? So that is our next question. So how do we help them? We can help them better because we are going to understand them better. That is the first step. The biological profile of autism is complex. It's multifactorial. Multifactorial என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன மல்டிஃபேக்டோரியல் நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு ஒரு பாக்டீரியானாலேயோ ஒரு வைரஸ்னாலேயோ there is no single factor in causing autism. There are several factors. There are genetic factors, there are environmental factors. So you need multiple people to address. And then multi-systemic. It is not ஒரு nervous system மட்டும் அட்டாக் பண்ற ஒரு கண்டிஷன் கிடையாது. It is not a sensory issue alone. It is not a psychiatric issue alone. நிறைய பேருக்கு லோகோமோட்டர் ப்ராப்ளம்ல இருந்து, விஷன் ப்ராப்ளம்ல இருந்து, ஹியரிங்ல இருக்கிற ஹைப்பர் சென்சிட்டிவிட்டில இருந்து இந்த உலகத்தையும் ரொம்ப வித்தியாசமா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் லைக் மல்டிஃபேக்டோரியல் அண்ட் மல்டி சிஸ்டமிக். ஸோ வி நீட் these types of interventions. Autism is not just having these challenges. They have less communicative abilities, very, very poor social coordination skills, behavioral challenges, academic படிக்கிறது கஷ்டம், அட்டென்ஷன் இருக்காது, கான்சென்ட்ரேஷன் குறைவா இருக்கலாம் படிக்கிறோம் இல்லையா. அது மட்டும் இல்லை, ஆட்டிசம் இதுவும் என்ன இருக்கும், உள்ள வந்து ஹெவி மெட்டல் டாக்ஸிட்டி இருக்கும், மர்க்குரி, லெட் எல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கும், எசென்ஷியல் மெட்டல்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கணுமோ அது ரொம்ப ரொம்ப இருக்க வேணுமோ அது கம்மியா இருக்கும். லைக் செலீனியம், மாலிப்டனம், குரோமியம், இதெல்லாம் ரொம்ப இருக்கணும் உங்களுக்கு காமா இருக்கிறதுக்கு. we say no zinc no think அப்படின்னு சொல்லுவோம். ஜிங்க் இருக்கணும், ஜிங்க் ரொம்ப கம்மியா இருக்கும், அதெல்லாம் ஹெவி மெட்டல் டாக்ஸிட்டியில வருது. டயட்ரி அலர்ஜிஸ் we will look into it very deeply in later slides. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மில்க் அலர்ஜி இருக்கும், வீட் அலர்ஜி இருக்கும், நட்ஸ் அலர்ஜி இருக்கும், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃபிளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ் எல்லாம் அலர்ஜியா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து we have to take into account before designing a nutrition for them. ரொம்ப எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் நம்ம பார்த்தோம். So you can see this picture in the left leg, it's a typical neurotypical child, a child with autism. So when we say a child with autism, the autistic child, we should not be saying that. We should not say a cancer patient. We should say a person with cancer. So it's always person first. Person comes first. Manushanada modella, disease comes next. So there's a basic respect we give to our people whom we work with. So we say a child with autism, not an autistic child. Okay. லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஸ்லைட் பார்க்கலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, முன்னாடி அமிக்டாலா நார்மலா இருக்கும், வந்து ரெடியூஸ்ட் வால்யூம்ல இருக்கும் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளுக்கு. அந்த விஷுவல் கார்டெக்ஸ்ல இருந்து ஒரு இன்புட் போறது, அது என்ன, அது சென்சரி இன்ஃபர்மேஷன் இஸ் ரிலேடுனா அது பகிரப்படுது டு அமிக்டாலா. சைல்ட் எக்ஸிபிட்ஸ் அப்ராப்ரியேட் எமோஷனல் ரெஸ்பான்ஸ். பாருங்க, அந்த குழந்தையோட வாயில ஒரு சிரிப்பு இருக்கு, ரொம்ப கூலா அந்த ரெஸ்பான்ஸ் அந்த குழந்தை கிட்ட இருந்து வருது. இதே நம்ம வலது பக்கம் இருக்கிற அந்த சைல்ட் வித் ஆட்டிசமோட படத்தை நம்ம பார்க்கலாம். அந்த குழந்தையோட காதுக்கு போற தகவலே வந்து இட்ஸ் டிஸ்டார்டட், விட்டு விட்டு போகுது, சரியா போல. அதனால அந்த குழந்தைக்கு ஒரு பதட்டம். அமிக்டாலா ட்ரிகர்ஸ் ஏஎன்எஸ், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ட்ரிகர் பண்ணிட்டு, என்ன அதனால பதட்டம், இதையும் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. சைல்ட் லுக்ஸ் அவே டு ரெடியூஸ் டிஸ்ட்ரெஸ். ஸோ அந்த சைல்ட் லுக்ஸ் அவேங்கிறது அந்த கண்ணில் அந்த படத்தை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த குழந்தை லெஃப்ட்ல இருக்கிற அந்த டிபிக்கல் சைல்ட் நேரா பாக்குறான், ஆட்டிசம் இருக்கிற இந்த குழந்தை வந்து சைட்ல பாருங்க, லேட்டரல் கேஸ் இப்படி பார்ப்பாங்க. ஸோ குழந்தை வந்து நேரா பார்க்காம சைட்ல பாக்குது அப்படின்னாலே யூ ஷுட் சஸ்பெக்ட் சம்திங் ரியலி ராங். ஸோ அப்படி இருந்தாலே இந்த அவாய்டன்ஸ், இந்த பர்சன் அவாய்டன்ஸ், ஃபேஸ் அவாய்டன்ஸ் இருந்தாலே we say lack of eye contact is again a very cardinal symptom in autism. வச்சு கண்டுபிடிக்க முடியும். How can we help? That is what we are going to see. Holistic approach. தெரபிஸ் மூலமா என்ன பண்ணலாம், படிப்பு மூலமா எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், நியூட்ரிஷன் எப்படி, விளையாட்டு மூலமா எப்படி, வெளியில கூட்டிட்டு போறது, நிறைய பழக வைக்கிறது, ஏன்னா பழக மாட்டாங்க. இது எல்லாமே நம்ம பண்ணாதான் நிறைய இது நம்ம பார்த்தோம். இது வந்து இட் இஸ் அ டூல். இந்த பிக்சர் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஒரு 2 வயசுக்குள்ளேயே ஆட்டிசம் இருக்கிற குழந்தைய நம்ம கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ்ட்ரா கேர்ட் சிம்டம்ஸ், எக்ஸ்ட்ரா ஈசோவேகல் சிம்டம்ஸ். ஈசோவேகல் சிம்டம்ஸ் ஆஃப் கேர்ட் நமக்கு தெரியும், நெஞ்சு எரிச்சல் அதெல்லாம் இருக்கும், விழுந்த கஷ்டமா இருக்கும், ஒரு மாதிரி ஏப்பம் வருது, அதெல்லாம் இருக்கும் குழந்தைங்களுக்கு. எக்ஸ்ட்ரா ஈசோவேகல்னா ஈசோவேகஸை தாண்டி மற்ற உறுப்புகள்ல கேர்டோட சிம்டம் எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி சளி பிடிக்கிறது, சோர் த்ரோட்டு, இருமல் வருது அந்த ஆசிடிட்டினால, பிராடிகார்டியா குழந்தை கொஞ்சம் மந்தமா, வீசிங், ஆஸ்மா மாதிரி கண்டிஷன்ஸ், ஆட்டைட்டிஸ், மிடில் இயர் இன்ஃபெக்ஷன், சைனசைட்டிஸ்,
நிறைய குழந்தைங்க அழுவாங்க. ஏன் அழுவாங்கன்னா தலைவலி, சைனஸ். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் இவ்வளவு சின்ன குழந்தைங்க சைனஸா அப்படின்னு. அடிக்கடி பல்லு பிரச்சனை ரொம்ப காமனா இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப 2-2.5 வயசுக்குள்ள பார்த்தாலே we have to be in our toes, to see what is happening. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்ம வந்து கட் பிரெயின் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வயிறு மூலையும் நிறைய தொடர்பு இருக்கு. அதை பத்தி நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும் as a Siddha physician. So the picture is again a very powerful picture. You can see வயிறு தான் வந்து பிரெயின் வந்து டயல் பண்ணுது என்ன பண்ணணும் அப்படின்னு. We will see this bi-radial signaling நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டாக்டர் டிமோத்தி பூயை நீங்க பார்க்கலாம், மெசாச்சுசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன், ஒன் ஆஃப் த வெரி வெரி பிக்கெஸ்ட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த வேர்ல்ட் ஃபார் சில்ட்ரன். அங்கே வந்து இவர் தான் முதல்ல வந்து வயிறுக்கு மூளைக்கு தொடர்பு கண்டுபிடிச்சாரு. அவர் ஈவன் ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இதனால ஆட்டிசம் ஜாஸ்தி ஆகல, வயிறு பிரச்சனைனால. வயிறு பிரச்சனைனாலதான் ஆட்டிசமே உருவாகுது. இட்ஸ் அ காசேஷன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். ஸோ வி வில் நோ ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஆக்சுவலி. இது நம்ம as a Siddha doctor we have to be very very interesting to know about all these things. இது என்னன்னு பாத்தீங்கன்னா the machine model of gut. மெஷின் வந்து ஒரு கட் வந்து ஒரு மெஷினா நினைச்சுக்கலாம், ஒரு இயந்திரமா நினைச்சுக்கலாம். இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஏஜ், ஒரு பழைய காலத்து புரிதல். இது என்னன்னா கட் வந்து என்ன பண்ணுது, லார்ஜ்லி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பிரெயின் இல்லையா. மூளை எங்கேயோ இருக்கு, வயிறு எங்கேயோ இருக்கு, ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷனும் இல்லை. கனெக்ஷன் இருக்கா? இல்ல இது வரைக்கும் தானே வாயில இருந்தா கனெக்ஷன் இருக்கு கட்டுக்கு. மூளைக்கும் வயிற்றுக்கும் டைரக்டா அந்த கனெக்ஷனும் கிடையாது. ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அவர் ரெசிடென்ட் கட்ஸ் மைக்ரோப்ஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் எமோஷன்ஸ். நீங்க வந்து இண்டஸ்ட்ரி மிஷின் என்ன பண்ணும், இப்போ ஒரு மாவு அரைக்கிற மிஷின், அதுக்குள்ள அரிசியை போட்டோம்னா அது வந்து அரைச்சிருக்கு. வாய்க்குள்ள உணவை போடுறோம், அது வந்து வயிறு வந்து அதை வந்து சுத்தம் பண்ணி என்ன தேவையோ எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வெளியில தள்ளி எடுக்கும். இவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி. அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல கட்டை பத்தி நமக்கு. ஐம் டாக்கிங் அபவுட் த வெஸ்டர்ன் மெடிசன். அப்புறமா தான் இப்போதான் பாஸ்ட் 1.5 decades, 15 வருஷமா தான் there are so many researchers to study about the interaction between our resident gut microbes can influence our emotions, pain sensitivity and decision making. சில பேர் போய் நம்ம வந்து கேட்கலாம், இந்த முடிவு எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இட்ஸ் மை கட் ஃபீலிங் அப்படிமா. ஸோ we all have it. நமக்கு டக்குன்னு தோணும், டக்குன்னு சொல்லுவோம். அந்த இட்ஸ் கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்றதுல இருந்தே வந்து we can understand கட்டுக்கும் பிரெயினுக்கும் there is a connection அப்படின்னு. This is about the bi-directional signaling. நீங்க பார்க்கலாம் எப்படி கட்ல இருந்து பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போதோ அதே மாதிரி பிரெயின்ல இருந்து கட்டுக்கு சென்சேஷன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் கட்ல இருந்து சென்சேஷன் பிரெயினுக்கு போறதுனாலதான் கட் ரியாக்ஷன்ஸ் பிரெயின்ல இருந்து கட்டுக்கு வருது. நிறைய படிக்கலாம் அதை பத்தி. இப்போ லீக்கி கட் சிண்ட்ரோம்னா என்ன? இது ரொம்ப காமன் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோட்டீன் சாப்பிட்றோம் அப்படின்னா, ப்ரோட்டீன் வந்து இட் ஹாஸ் டு பிரேக் டவுன் இன்டு பெப்டைட்ஸ் அண்ட் தென் இன்டு அமினோ ஆசிட்ஸ். இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு பிகாஸ் தே ஹேவ் திஸ் லீக்கி கட், பெப்டைட் ஃபார்ம்லயே அந்த நியூட்ரிஷன் அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வீட் சாப்பிட்ற குழந்தையா இருந்ததுன்னா, வீட்டோட அமினோ ஆசிடா அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே வீட்டோட பெப்டைட் ஃபார்ம்லயே பிரேக் டவுன் ஆகி இன்டெஸ்டைன்ல இருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சர்வ் ஆகும். வீட்டோட பெப்டைட் பேர் வந்து குளூட்டனோமார்ஃபின். அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, குளூட்டனோமார்ஃபின். மார்ஃபின்னா சின்ன போதை மருந்து மாதிரி. அந்த போதை மருந்து மாதிரி இருந்து அவங்க பிளட்ல சர்க்குலேட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ் இஸ் லார்ஜ்லி இம்பாக்டட். தட் இஸ் வாட் வி ஹேவ் டு பி அவேர். That's what called opioid peptides. மில்க்ல இருந்து வர பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே opioid peptides. So could intestinal permeability of opioid peptides or other intestinal bacterial byproducts be getting to the brain and causing autism? So that is what we have to know deep. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க வந்து நிறைய பேர் பிஹேவியரல் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அவருக்கு ஆட்டிசம் இருக்கு அதனால அப்படி இருப்பாரு. தட் இஸ் நாட் தி ஆன்சர். திஸ் இஸ் தி ஆன்சர். அப்நார்மல் பிஹேவியர்ஸ் மே ரிசல்ட் ஃப்ரம் பெயின் caused by underlying stomach issues or other medical conditions. Inflammatory conditions in the body may affect vulnerable regions in the brain. நம்ம பார்த்தோம் இல்லையா, அமிகாலாவோட சைஸ் ஷ்ரிங்க் ஆகிறதுலாம் நம்ம பார்த்தோம். இன்ஃப்ளமேஷன் இந்த செரிபெல்லம் பார்த்தோம், இன்ஃப்ளமேஷன் இந்த செரிப்ரம் பார்த்தோம். இது எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன் த்ரூ சர்க்குலேட்டிங் சைட்டோகைன்ஸ். We have to be aware. So why is gut very important? Enteric nervous system நமக்கு தெரியும் இல்லையா. What is enteric nervous system? Enteric அப்படின்னா குடல் நமக்கு தெரியும். குடலுக்குன்னு தனியா ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, which is independent of brain. So enteric nervous system gut can rival the brain. பிரெயினுக்கே போட்டியா இருக்கும் the enteric nervous system. More immune cells in the walls of the gut. இப்போ நம்ம ஹோட்டல்ல போய் கண்டதை திங்குறோம், உடனே நம்ம செத்து போறது இல்லை, உடனே பெரிய பிரச்சனை வராது இல்லை. ஏன்?
we have more immune cells in the walls of the gut. வயிறுல குடல்ல நிறைய இம்யூன் செல்ஸ் நமக்கு இருக்கு. எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா போன் மேரோல இருக்கிற இம்யூன் செல்ஸை விட வயிற்றுல இருக்கிற இம்யூன் செல்ஸ் ரொம்ப அதிகம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். Lining of our gut is studded with the huge numbers of endocrine cells. If clumped together, bigger than all the endocrine glands combined. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். Largest storehouse of serotonin. What is serotonin? Neurotransmitter. Neurotransmitter வந்து எங்க அதிகமா ஸ்டோர் ஆயிருக்குது? எல்லாமே கட்ல தான். சிக்னலிங் சிஸ்டம். SSRIஸ்ல ஒரு மருந்து இருக்கும் இல்லையா, செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ். அதை ஏன் கொடுக்கணும்னா வயிறுல இருந்து அது அப்சர்வ் ஆகாம கொடுக்கணும்னா அது ஆங்ஸைட்டி கம்மியாகும். அதுக்காக அந்த மருந்தை கொடுக்குறாங்க. ஸோ கட் மைக்ரோபயோட்டா இதை பத்தி எப்போ புரியல வந்தது வெள்ளக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007. ஸோ இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் வந்து ஹியூமன் மைக்ரோபயோம் ப்ராஜெக்ட் வந்து $2 billion ஒதுக்கி அதை பண்ணாங்க. எதுக்குன்னா வயிறுல வந்து நல்ல பாக்டீரியா, அதோட காம்பினேஷன்ஸ், வைரஸ், ஆக்கி, ஃபங்கி எல்லாம் எப்படி இருக்குன்னு படிக்கிறதுக்காக. Over the past decade, the topic of gut microbiome has spread into every specialty of medicine. முக்கியமா சைக்கியாட்ரியில, நியூரோலஜிக்ல, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் என்ட்ராலஜில பாத்தீங்கன்னா கட்டை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சோம். மைக்ரோபயோம், கட் மைக்ரோபயோம் பத்தி. ஸோ 2016 ஹியூஜ் ஃபண்டிங் வந்து இந்த ஆராய்ச்சிக்காக கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. ஜஸ்ட் டு நோ. அதுக்கப்புறமா தான் உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சயின்டிஸ்ட். நம்ம எல்லாமே மருந்து மாத்திரையிலே பண்ண முடியாது, உணவும் விளையாட்டும் ரொம்ப அவசியம். ஏரோபிக் எக்ஸசைசஸ் ஆர் வெரி வெரி கீ டு புட் திஸ் பாக்டீரியல் கிளஸ்டர்ஸ் இன் பிளேஸ் அப்படின்னு வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கட் மைக்ரோபயோமால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, டைஜஷன் ஆஃப் ஃபுட் காம்பனன்ட்ஸ் தட் ஆர் கட் cannot handle by themselves. இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா ஃபுட்ல இருக்கிற நியூட்ரிஷனும் நம்ம கட்டால நம்மளால எடுத்துக்க முடியாது. அதுக்குன்னு சில பாக்டீரியாஸ் வேணும் அதோட நியூட்ரிஷன் வந்து பிரேக் பண்ணி நம்ம கொடுக்குறது. முக்கியமா தாய்ப்பால் இருக்க நியூட்ரிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டினால அப்சர்வே பண்ண முடியாது. அந்த லார்ஜ் இன்டெஸ்டின்ல போய் தான் அந்த குழந்தை வந்து அப்சர்வே பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்பெஷலைஸ் நியூட்ரியன்ட்லாம் இருக்குது தாய்ப்பால்ல. ஸோ அதெல்லாம் கிடைக்காம இருக்கிறதுனாலே நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்கும் ஆராய்ச்சிகள் நிறைய இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் மதர் ஃபீட், how much it is important பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுட்டு we have to talk to people about. So the regulation of our body's metabolism, training and regulation of immune system, prevention of invasion and growth of dangerous pathogens. வயிற்றுல நிறைய dangerous bacteria வளர விடாம pathogens வளர விடாம இருக்கிறதுக்கும் gut microbiota ரொம்ப அத்தியாவசியம். அது டிஸ்டர்ப் ஆனா என்ன ஆகும் நமக்கு தெரியும்ல. irritable bowel disease, irritable bowel syndrome, இதெல்லாமே வந்து கட் மைக்ரோபயோட்டாவோட டிஸ்டர்பன்ஸ்னால ஏற்படக்கூடிய முக்கியமான கண்டிஷன். இது மேலை நாட்டினருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நமக்கும் குறைவில்லாம அதிகமாயிட்டே வருது நம்மளோட பாப்புலேஷன். ஆஸ்துமா, அலர்ஜிஸ் முக்கியமான நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐஜி டிசார்டரே இருக்கு. ஐஜி வந்து 4000 3000 இருக்கு, 150 இருக்க வேண்டியது. இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் கட் மைக்ரோபயோம். ஆன்டிபயோட்டிக் அசோசியேட்டட் டயரியா கோஸ் வித்அவுட் சேயிங், ஆட்டிசம், பார்க்கின்சன்ஸ், இது எல்லாமே இதனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ். நீங்க இந்த படம் வந்து ரொம்ப எளிமையான படம், நீங்க பார்க்கலாம். இப்போ இங்க பக்கம் ஒரு குழந்தை இருக்கு, இந்த கடைசியில வந்து ஒரு பெரிய ஒரு வயசானவங்க இருக்காங்க, ஏஜ்டு பர்சன். ஸோ அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்படி ஏஜ் பர்சனா மாறுறாரு. இங்க லெஃப்ட்ல வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்னு போட்டிருக்காங்க, ரைட்ல நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்னு போட்டிருக்காங்க. நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்னா என்னது? ஆங்ஸைட்டி, ஆட்டிசம், அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ். ஏடிஹெச்டி லெஃப்ட்ல. நியூரோ டீஜெனரேட்டிவ்னா அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ். அல்சைமர்ஸ்க்கும் சரி, இந்த பக்கம் வயசானவங்களுக்கு வருது பார்க்கின்சன்ஸும் சரி, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஆட்டிசமும் சரி. இவங்க 2 பேருக்குமே கட் மைக்ரோபயோம் வந்து லோ டைவர்சிட்டியா இருக்கு அப்படிங்கிறது தான் புது ஆராய்ச்சி நமக்கு சொல்லுது. ஹை டைவர்சிட்டி இருந்ததுன்னா அவங்க நார்மலா இருக்காங்க. ஸோ கட்டை வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அறுசுவை உணவு வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். கட் மைக்ரோபயோமோட richness, that high diversity, called as richness of the gut microbiome, that can be enriched and supported and stimulated by having அறுசுவை உணவு. அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா நீங்க பார்க்கலாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் breast milk நான் சொல்லியிருந்தேன். டியூரிங் பர்த், பிரஸ்ட் ஃபீடிங், ஹியூமன் கான்டாக்ட் வரும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் வேரியட் டயட்லாம் இல்லாம பார்க்கணும் குழந்தைங்களுக்கு. அப்போதான் இந்த கட் மைக்ரோபயோம் வந்து 3 வயசுக்குள்ள நல்லா டெவலப் ஆகுது அப்படிங்கிறத ரிசர்ச். அந்த பிரஸ்ட் மில்கோட சப்போர்ட் ஃபுல்லா கிடைக்கிற குழந்தை வந்து நிறைய பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நீங்க பார்க்கலாம். இங்க லெஃப்ட்ல வந்து ஹெல்தி கோலோன், நீங்க வந்து ஒரு ஆட்டிசம் இருக்கிற ஒருத்தரோட கோலோன் பார்க்கலாம்.
இந்த சிகப்பா இருக்கிறது வந்து டிஸ்பயோட்டிக் பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா இல்ல. பச்சையா இருக்கு வந்து கமென்ஸ், ரொம்ப அவசியம், ரொம்ப ரிச் கட் மைக்ரோபயோம். நீங்க ஹெல்த்தி கொலான்ல பாத்தீங்கன்னா இந்த அசெண்டிங் கொலான்ல எவ்வளவு இருக்கு பாருங்க, கிரீன் கலர். இதே ஆட்டிசம் இருக்கிறவங்களோட கொலான்ல பாருங்க, அது எங்க இருக்கணுமோ அது இல்ல. என்ன இருக்கு, அது பதிலா இன்ஃப்ளமேஷன் இருக்கு, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு, மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு. இது எல்லாமே பயோப்சில கண்டுபிடிக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து அசிடிக் ஃபுட்டெல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணிட்டு நிறைய ஆல்கலைன் ஃபுட்டுக்கு மாறிடும். அமிலத்தன்மை இருக்கிற உணவுகளும் நிறைய கட்டுப்படுத்தணும். அப்பதான் வந்து ஹெல்தி கட் மைக்ரோபயம் வந்து நம்மளோட அசெண்டிங் கொலான்ல கிடைக்கும். இது நமக்கு தெரியும். So this is what we follow, like yoga therapy, medicines, external therapies, healing, customized diet, varmum, arts and sports activities. The specialized education system which we follow for them. So diet ஏன் இம்பார்ட்டன்ட்னா, உங்களுக்கு வந்து லீக்கி கட் சிண்ட்ரோம் இருக்கு பார்த்தோம், gluten casein intolerance அப்படின்னா பால் கோதுமை ஒத்துக்கிறது நிறைய பேருக்கு, கான்ஸ்டிபேஷன், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா 3, 6 and 9 பேலன்ஸ் ஃபேக்டா இருக்கிறது இல்லை, அதனால நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் எனர்ஜி லாஸ் வருது. இன்டெஸ்டினல் கேண்டிடியாசிஸ் கிரானிக்கா, கேண்டிடா இந்த இன்டெஸ்டின் வயிற்றுக்குள்ள ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, பான்கிரியாட்டிக் லைபேஸ், பான்கிரியாட்டிக் அமிலேஸ், இந்த மாதிரி என்சைம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப புவர், மேகர், லோ ஹெச்சிஎல். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப அவசியம் உங்களுக்கு. இப்போ சைல்ட் கூட ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான ட்ரைட்ஸ்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரலா என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோலிஸ்டிக்கா வந்து அவங்க அப்ரோச் பண்ணி டயட், மெடிசன்ஸ், தெரப்பிஸ் எல்லாமே சின்ன வயசுலயே கொடுக்கும்போது வி சே கேட்ச் தம் யங், த சூனர் த பெட்டர். ஒரு 4 to 6 வயசுக்குள்ள எல்லா சப்போர்ட்டும் கிடைச்சதுன்னா த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டெக்கேட். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெக்கேட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும். இந்த 6 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்துட முடியும். அதுக்குள்ள அவங்க நார்மல் ஸ்கூல் போயிடுவாங்க, நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கிருந்து அவங்களை வெளியில கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த 2 வயசுல இருந்து 5, 5.5 வயசுக்குள்ள இந்த எல்லா சப்போர்ட்டும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல். என்னோட பிரசன்டேஷன் இதோட நான் முடிச்சுக்கிறேன். மேபி ஐ அம் ஓபன் ஃபார் क्वेश्चंस. Thank you very much. Thank you, sir. Thank you for your valuable presentation. டாக்டர்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சார். I think எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். We can conclude if the organizer is okay with it. Okay, sir. Thank you. Once Thank again, you very thank much. Dr. Parthiban sir for his valuable presentation, and I thank all the participants for their active participation. Thank you, Nano. Thank you, sir.